அன்னூர் பக்கத்துலயேங்க சூப்பரா 4.5 ஏக்கர் ஓப்பன் சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க. நல்ல ஃபார்ம் ஹவுஸோட பக்காவா இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க. நல்ல பாக்கு மரம் போட்டிருக்காங்க, தென்னை மரம் போட்டிருக்காங்க. 4.5 ஏக்கர் அட்டகாசமான பூமிங்க இது. எந்த காலத்துலயும் மூயா தண்ணிங்க, தென்னையில் நல்ல காப்போடைங்க ஃபார்ம் ஹவுஸோட இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. வீடியோ முழுமையா பாருங்க. அன்னூர்லேருந்து ஒரு 20 நிமிஷம் டிராவலிங்கில் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாமுங்க. அன்னூர்லேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் தூரத்து வரைக்கும் தார் ரோடு பக்காவாக இருக்குங்க. தார் ரோட்லேருந்து நம்ம பூமி வரைக்கும் 25 அடி மண்ணு தடமுங்க. சுற்றியுமே டைமண்ட் ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டு பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க தோட்டத்தை. நல்ல வாஸ்து பிரகாரங்க ஜல மூலையில் 1.5 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியுள்ள நிலத்தொட்டி கட்டியிருக்காங்க. தண்ணி அதே மாதிரி தானுங்க, மூயா தண்ணிங்க எந்த காலத்துலையும் இந்த தோட்டம் ஃபுல்லாகவே பாயுமுங்க. இந்த பூமியோட மொத்த பரப்பளவு 4.5 ஏக்கராங்க. அதில் 4 ஏக்கரா தென்னை மரம் பாக்கு மரமாக போட்டிருக்காங்க. உள்ளேயே 150 தென்னை மரம் வந்துடுமுங்க. 150 தென்னை மரத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே காப்பல் இருக்குங்க. இப்போ இளநிக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு போயிட்டு இருக்குங்க இளநி. அதே மாதிரி தென்னை மரம் எப்படி வைக்கணுமோ அதே மாதிரி தான் முறையாக வச்சுருக்காங்க. 20 அடிக்கு ஒரு தென்னை மரம் தான் நாட்டுப்புள்ள வைக்கணுமுங்க. அதே மாதிரி 20 அடிக்கு ஒரு தென்னை மரம் தான் வச்சுருக்காங்க. தென்னை மரத்துக்கு இடையில இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பூராவே பாக்கு செடி தான் வச்சுருக்காங்க. நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. அதுவும் 1100 பாக்கு செடி வச்சுருக்காங்க. ஒரு 2 வருஷம் போயிட்டா இதுவும் நல்லா ஹீல்டுக்கு வந்துடுமுங்க. இன்றைக்கி பாக்கு மரத்தில் நல்ல வருமானமுங்க. பாக்கு தட்டம், பாக்கிளைன்னு சொல்லி எல்லாமே நல்லா வியாபாரத்துக்கு போகுங்க. நல்லா வருமானம் கொடுக்கக்கூடிய தோட்டமாக தான் இன்றைக்கி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. தென்னை மரம்னால தென்னை மரம் நல்லா சூப்பரான நாட்டு தென்னை மரம்ங்க. நல்லா கொலையாக காய்க்குதுங்க. இளநீங்க கூட பக்காவான டேஸ்ட்டில் இருக்குதுங்க. நல்ல அமைதியான சூழ்நிலையில் நல்ல தண்ணி வசதியோட வாஸ்து பிரகாரம் பக்காவாக அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி. நிறைய பேர் பூமி வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த மாதிரி பூமியில் இன்வெஸ்ட் பண்ணால் 1-2 வருஷம் கழித்து நம்ம சேல் பண்ணால் கூட நல்ல காசு எடுக்கலாமுங்க. 4.5 ஏக்கரா பரப்பல் உள்ள பூமியில் 4 ஏக்கரா தென்னை மரம் பாக்கு மரம் வந்துருங்க. மீதிக்கு 50 சென்டில் ஒரு ஓரமாக வாஸ்து பிரகாரம் நிலத்தொட்டியும் பேலன்ஸுக்கு இடம் கோழி பண்ணை போடுறதுக்கும் இடம் விட்டு வச்சுருக்காங்க. நம்ம எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி தானுங்க ஒரு தோட்டத்துக்குள்ளே நிறையா வகையான செடி கொடிகள் வைக்கணும்னு நினைப்போங்க. அதுவும் ஃப்ரூட்ஸாக வைக்கணும், நம்ம ஆர்கானிக்காக நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி வைக்கணும்னு நினைப்போங்க. இந்த தோட்டத்துக்குள்ளே அதே மாதிரி தானுங்க நிறைய விதமான செடிகள் வச்சுருக்காங்க. ஊடுபயிராக போட்டு நிறைய விளை வச்சுட்ருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பார்த்தீங்கன்னா தோட்டம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க, ஃபோனும் பண்ணி கேட்குறீங்க. உங்களுக்கு எல்லாமே இந்த தோட்டம் பக்காவாக பிடிக்குங்க. உள்ளேயே பார்த்தீங்கன்னா கொய்யா மரம், நிறைய வகையான கொய்யா மரம் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் தேக்கு மரம் வச்சுருக்காங்க. வாஸ்து பிரகாரம் தான் பக்காவாக வச்சுருக்காங்க எல்லாமே. நான் வீடியோவில் முன்னையே சொன்ன மாதிரி தானுங்க உள்ளே 10லேருந்து 15 வகையான பல வகைகள் செடியாகவும் மரமாகவும் வச்சுருக்காங்க. திராட்சைங்க, மாதுளைங்க, கொய்யாங்க, சப்போட்டா மரமுங்க, வாட்டர் ஆப்பிளுங்க, ஏப்பிளுங்க, பலாப்பழமுங்க, அது இல்லாமல் நிறையா வகையான செடிகள் உள்ளேயே வச்சுருக்காங்க. உள்ளேயே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சீட் வீடுங்க, 2 BHK வீடு வந்துருங்க. நல்லா பெரிய வீடாக கட்டி ஃபுல்லாகவே காம்பவுண்ட் போட்டு பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருந்தால் தோட்டம் பண்ணோம்னா எந்த மாதிரி பண்ணணும்னு நினைப்போமோ அதே மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டியில் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா வகையான செடி கொடிகளும் இருக்குங்க. தென்னை மரம் இருக்குங்க, பாக்கு மரம் இருக்குங்க. நல்ல வருமானம் பண்ணி கொடுக்க மாதிரி தோட்டமாக இருக்குங்க. அதுவும் வீட்டோடு இருக்குங்க. ஃபென்சிங் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. இவ்வளவு வசதியோடு இருக்கிற இந்த தோட்டத்தோட ப்ரைஸ் அண்ட் லொக்கேஷன் தெரியணும்னு சொன்னால் MJ ரியல் எஸ்டேட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான டீட்டெயில் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணி தரோங்க. இந்த மாதிரி தோட்டத்தோட அப்டேட் தெரியணும்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி யாராவது தேடிட்டு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கமுங்க.